உட்காந்துட்டு இருந்தா நமக்கு நேரம் போக மாட்டேங்குது. சீவனே நீ கூட சேர்ந்து வேலையாவது தேடலாம். சரி முப்பாத்தா வந்து நானும் போய் கிளம்பி வந்துடுறேன். சரிக்கா. இந்த அக்கா நம்மளே கிளம்பி வர சொல்லிட்டு எங்க போய் தொலைஞ்சது இல்லையே. குஷ்பாக்கா சீக்கிரமா வா, வேலை தேட போகணும்ல. ஏக்கா இது நீயா? இவ்ளோ அழகா இருக்கறியே. வேலைக்கெல்லாம் போகணும்னா இப்படி தாண்டி போகணும். அப்புறம் வீட்ல இருக்கிற மாதிரி கொண்டு ஓடிட்டானே சொல்றியா? ஏக்கா இப்பதான் உண்மையிலேயே குஷ்பு மாதிரி இருக்கற. சரி வாக்கா. ஐயா நீ இப்படி தான் வரியா? ஒரு நல்ல Dress தான் போட்டுட்டு வரது. போதும் ஐடி கம்பெனி வேலைக்கு தான் போறோம். அதுக்கு இந்த Dress பத்தாதா? ஐடி கம்பெனிலே முடிவு பண்ணிட்டா போறியே. என்னக்கா? ஒண்ணு இல்ல வா போலாம். ஏக்கா நம்ம பெரிய ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா என்ற வீட்டுக்காரருக்கு டஃப் கொடுக்கணும்க்கா. இவளுக்கு ஒரு ஆசைய பார். இவ படிச்ச படிப்புக்கு ஐடி கம்பெனி வேலையா? சரி முப்பாத்தா குடுக்கலாம் வா போலாம். ஏக்கா அது மட்டும் இல்லக்கா, என்ற வீட்டுக்காரோட ஒரு ரூபா ஜாஸ்தியா சம்பளம் வாங்கணுக்கா. அந்த மாதிரி கம்பெனியை பார்க்கணுமாக்கும். பாத்திரலாம். அக்கா சம்பளம் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோயாக்கா, கழுத்துக்கு ஒரு சின்னதா ஒரு செயின் ஒரு 10 பவுன்ல. 10 பவுன் உனக்கு சின்னதா இருக்குது முப்பாத்தா. ஏக்கா சொல்றத கேளுக்கா. 10 பவுன் செயின், கைக்கு 2 பக்கம் வளையல். வேணாம் ஒரு கையில வளையல் ஒரு கையில வாட்ச். நல்லா 1 லட்சம் ரூபாய் ஹேண்ட்பேக். என்னது ஹேண்ட்பேக் 1 லட்சம் ரூபாய்க்கா? அட ஆமாக்கா. அப்புறம் 1 லட்சம் ரூபாய் ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு நடிகையெல்லாம் ஸ்டைல் பண்ணிட்டு திரியுறாங்க. நம்ம பண்றதுக்கு என்னக்கா? நானும் 1 லட்சம் ரூபாய்க்கு ஹேண்ட்பேக் வாங்கியே ஆவேன். வாங்கிடலாம். அப்புறம் ஒரு 4 பெட்ரூம் வச்சு சின்னதா ஒரு வீடுக்கா. என்னது 4 பெட்ரூம் வச்சு சின்னதாவா? வாங்கிடலாம். அக்கா அப்புறம் வில்லேஜ் ஏரியால போய் ஒரு குட்டி தோட்டம் வாங்கிடலாம்க்கா. ஒரு 10 ஏக்கரால. 10 ஏக்கரால குட்டி தோட்டம் வாங்கிடலாம். அக்கா அதுக்கப்புறம் என்ற அம்மா அப்பாவுக்கு நல்லபடியா நகை நட்டெல்லாம் வாங்கி போடணும்க்கா. அப்புறம் என்ற புட்டுவையும் சஞ்சய்வையும் நல்ல ஸ்கூல்ல போய் படிக்க வைக்கணும்க்கா. இந்த காலனியில விட்டு காலி பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழணும்க்கா. என்ற வீட்டுக்கார் கண்ணுல 1 ரூபா காமிக்க கூடாதுக்கா. நல்லா தாண்டி பேசுற, சூப்பரா சொல்ற. இதெல்லாம் சம்பளம் வாங்கி நடக்குமாடி? ஏக்கா நம்புக்கா, என்னத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்காங்கக்கா. அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரியே ஆயிருவோம். நான் பெரிய பணக்காரி ஆகணும்னு நினைக்கிறேன். ஆயிருவேன். ஆயிரலாம். அட போக்கா, ராகம் பாடிட்டே இருக்கிற. இங்க வா, என்ற வீட்டுக்கார் கம்பெனி மாதிரியே அங்க ஒரு கம்பெனி இருக்குது பாரு, அங்க போய் வேலை கட்டலாம் வாக்கா. என்னது அந்த கம்பெனியா? அது எல்ஐசி பில்டிங் டி. எல்ஐசியாவது எதுவா இருந்தாலும் கம்பெனி தானே. அங்க வேலை இருக்காதா? வாக்கா போய் கேட்கலாம். என்னமோ ஒரு முடிவு பண்ணிட்ட. வா போலாம். என்ன பார்த்தா இந்த ஒரே ஒரு பையன் தான் இருக்கறான் இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல. ஏக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இப்பலாம் வர்க் ஃப்ரம் ஹோம் ஆக்கிட்டாங்கக்கா. என்ற புருஷன் எப்ப பார் வீட்டுக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா வேலை நடந்துட்டு இருக்குது, மாச சம்பளம் இல்லையா? வாக்கா அந்த மாதிரி ஆபீஸ் தான் நமக்கு சௌரியம். ஏனிங் தம்பி இங்க யாருமே இல்லீங்களா? ஹாய் லேடிஸ், வாட் யூ வாண்ட்? ஏனிங் தம்பி இங்க ஏதாவது வேலை இருக்குங்களா? வேலை இருந்தா கொடுங்க, வேலை வாக்கல தான் வந்திருக்கோம். யூ மீன் வாட்? அட என்னங்க தம்பி தாசபூச பேசுறீங்க, தமிழ்ல பேசுங்க. வேலையா? இங்க வேலை இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அட என்னங்க தம்பி புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இத்தனை வேலை வாக்குறீங்க, எங்க ரெண்டாவதுக்கு வேலை கொடுக்க மாட்டீங்களா? ஏதாவது வேலை இருந்தா சீக்கிரமா சட்டு விட்டு கொடுங்க. இல்லம்மா, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து வேலை எல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. ஐயோ உங்களுக்கு என்ன விஷயமே புரியல. ஆமா நீங்க இந்த கம்பெனி ஓனருங்களா இல்ல வேலைக்கு இருக்கீங்களா? ஏமா எல்ஐசி ஓனர் எல்லாம் நேர்ல பார்க்க முடியுமாமா? நான் வேலைக்கு தாமா இருக்கிறேன். அப்புறம் நீங்களே வேலைக்கு இருக்கீங்க, நாங்க வேலைக்கு வந்தோம்னா நீங்க என்ன வேண்டாம்னு சொல்றது? ஓனர் கூப்பிடுங்க, 4 வார்த்தை சட்டு விட்டு பேசி போயிடலாம். ஓனரா? ஏமா ஓனர் எல்லாம் வர மாட்டாங்கம்மா. நீங்க ப்ராப்பரா இன்டர்வியூ வச்சு தான் இங்க வேலைக்கு வர முடியும். சும்மா ஏனோ தானெல்லாம் வேலைக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லம்மா, இங்க மினிமம் டிகிரியாவது படிச்சிருக்கணும். இப்ப வேகன்சியும் வேற இல்ல. அட என்ன நீங்க டிகிரி படிச்சிருக்கணும்ங்கறீங்க, வேகன்சி இல்லன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. என்கிட்ட ரெண்டுமே இல்லையாக்கும். நான் சரியா தான் பேசுறேனா இல்ல குழம்பிட்டு இருக்கிறேனா எனக்கே தெரியலையே. அட என்ன தம்பி மாசம் மாசம் நிக்கிறீங்க, சேர் எடுத்து கொண்டு உட்கார வேண்டாமா? ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்க, காலம் வலிக்குது. அட ஆமா தம்பி, ஃபேன் வேற போடாம வச்சிருக்கீங்க, ஃபேன் போட்டு விடுங்க, வேர்க்குதுல. ஐயோ
மேடம், இது சென்ட்ரலைஸ்டு ஏசி, இங்க எப்படி வேர்க்கும்? அட தம்பி, எதுவா இருந்தாலும் தமிழ்லயே பேசுங்கங்கற. நீங்க என்ன ராசு புசுங்கறீங்க? எங்களுக்கு ஒண்ணும் புரியல. சரி பரவாயில்ல விடுங்க. சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொண்டு வந்து கொடுங்க. குடிச்சிட்டு தெம்பா பேசலாம். ஏக்கா, உனக்கு விவரமே பத்தாதுக்கா. தம்பி ஐஸ் வாட்டர்லாம் வேண்டாங்க. சில்லுன்னு மோரோ இல்ல ஜூஸா கொண்டு வந்து கொடுங்க. குடிச்சு போட்டு தெம்பா பேசலாம். என்னது, தெம்பா வேற பேச போறீங்களா? ஏமா, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கம்மா. ஐயோ தம்பி, இவ்ளோ பெரிய ஆபீசர் ரோட்ல நின்னு பார்த்துட்டு தான் வந்தோம். இத்தனை பேர் வேலை செய்றாங்க. எங்க ரெண்டு பேத்துக்கும் வேலை வாங்கி கொடுத்துருங்க. நாங்களும் நல்லபடியா வேலை செஞ்சு பொழைச்சுக்கோம்ல. எங்களுக்கு வர நிறைய கனவு இருக்குது. கனவா? அப்படி என்ன கனவுமா வச்சிருக்கீங்க? அட இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு 4 பெட்ரூம் வீடு வாங்கணுங்க. ஒரு 10 ஏக்கரால தோட்டம் வாங்கணுங்க. கையில நகை நட்டு காதுல எல்லாம் போடணுங்க. அப்புறம் எங்க வீட்டுக்காரோட 1 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி வாங்கணுங்க. இதெல்லாம் எங்களோட கனவுங்க. என்னது, இதெல்லாம் கனவா? கனவுதான். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா கனவுல தான் நடக்கும், நிஜத்துல நடக்காது. அட என்ன தம்பி நீங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் நடக்குன்னு நம்புங்க. எல்லாமே நடக்குமாக்கும். அப்புறம் தம்பி, எங்கனால ஆபீஸ்க்குலாம் வந்து வேலை பார்க்க முடியாதுங்க. வேலையை வீட்டுக்கே கொடுத்துருங்க. நாங்க வீட்ல கொஞ்சம் வேலை பார்த்து கொடுத்துறோங்க. ஏன்னா அடுப்படியில வேலை கிடக்குது, தோட்ட வேலை கிடக்குது, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சாமான் சேரும். இத்தனையும் பார்த்துட்டு ஆபீஸ் வேலையும் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தானுங்க. அப்புறம் எனக்கு என்ற வீட்டுக்காரோட 1 ரூபாய் சம்பளம் ஜாஸ்தியா வாங்கணுங்க. அதனால அவர் சம்பளத்துல இருந்து ஒரு 10 ரூபாய் ஒரு 15 ரூபாய் ஜாஸ்தியா போட்டு கொடுத்துருங்க. அவ்வளவுதான், எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஏமா, உங்க வீட்டுக்காரர் அப்படி என்னமா சம்பளம் வாங்குறாரு? அவர் என்னங்க 1 லட்சம் தான் வாங்குறாரு. என்னது, 1 லட்சமா? பேசாட்ல 1.5 வீட்டுக்காரர் வேலை பார்க்குற கம்பெனில எனக்கும் வேலை வாங்கி கொடுத்துருமா. இங்க வெறும் 40,000 ரூபாய் தான் தரானுங்க. அதுக்கு என்னங்க, எங்க வீட்டுக்காரர்ட்ட சொல்லி நல்ல வேலையை உங்களுக்கு வாங்கி தரேன். உங்க வேலையை எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்களேன். முப்பாத்தா சுத்த அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கற. அவருக்கே சம்பளம் 40,000 தான் கொடுக்குறாங்களாமா. அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்காரோட நீ 1 ரூபாய் சம்பாதிக்க முடியும்? அதனால அவரை விட பெரிய போஸ்டிங்க கேளு. முதல்ல அவர் என்னவா இருக்காருன்னு கேட்கலாம். ஏ தம்பி, நீங்க என்னவா இருக்கீங்க இந்த ஆபீஸ்ல? நான் இந்த ஆபீஸ் மேனேஜருமா. நினைச்சேன் மேனேஜருக்கு போய் தான் 40,000 கொடுக்குறாங்க. ஏங்க எந்த ஊர்ல மேனேஜருக்கு 1 லட்சம் சம்பளம் தராங்க? பேசாட்ல வீட்டுக்கார கம்பெனில வேலைக்கு சேர்ந்துருங்க. அவர்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தந்துடுறேன். அவரு ஒரு வேலையுமே செய்ய மாட்டாருங்க. வீட்டுல உட்காந்துக்கிட்டு சும்மா அந்த டிவி போட்டு நொட்டு நோண்டிட்டே இருப்பாரு. அவ்வளவுதான். அப்புறம் 10 தடவை காப்பி குடிப்பாரு. இதுதான். இதுக்கு போய் 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா நானும் அப்படி இல்லைங்க. காராரா உட்காந்து வேலை வாப்பினாக்கும். நீங்க என்ன வேலை வேணாலும் கொடுங்க, நான் பாருங்க எப்படி செஞ்சு கொடுக்குறேன்னு. எங்க காலனிலேயே சொல்லுவாங்க, என்ன மாதிரி யாரும் பாத்திரம் தேய்க்க முடியாதுன்னு. வெள்ளை வெள்ளையர்னு தேய்ச்சி கொடுப்பேங்க. வீட என்ன மாதிரி சுத்தம் பண்ண முடியாதாக்கும். முப்பாத்தா விட நான் நல்லா சமைப்பேங்க. என்ன மாதிரி யாரும் சமைக்கிறவங்க இல்லையாக்கும். ஏம்மா, இது எல்ஐசி ஆபீஸுமா. இங்க இன்சூரன்ஸ் தாமா போட வருவாங்க. நீங்க என்னடா பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் சோறாக்குறதுக்கும் வேலை கேக்குறீங்கம்மா. இதுக்கெல்லாம் நாங்க எப்படிமா வேலை கொடுப்போம்? அட இன்சூரன்ஸ் கம்பெனியா? வீடு வீடா போய் பாலிசி போடுங்கன்னு சொல்வாங்களே, அந்த வேலையா? ஐயோ, அந்த வேலையில எங்களுக்கு வேணாங்க. என்னம்மா, அந்த வேலை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? ஏங்க அதெல்லாம் ஒரு வேலையா? நாய் போலப்பே எங்க வேலையில அது பார்க்க முடியாது. நீங்க ஒரு லேப்டாப்பை வீட்டுக்கு கொடுத்துருங்க. அதுல என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லுங்க. நாங்க வீட்ல உட்கார்ந்து வேலை பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். இல்லைன்னா ஒரு எட்டு கொண்டு கொடுத்துட்டே போயிடுறோம். ஏம்மா, நீங்க சொல்ற வேலையெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கலாமா? அட என்ன கண்டுபிடிக்கலன்னு சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர் இதுதான் வீட்ல உட்கார்ந்து பண்றாரு. என்னதான் பண்றாருன்னே தெரியல. இப்படி பட்டன் போட்டு அமுத்திட்டு இருப்பாரு. அவ்வளவுதான். இதுக்கு போய் மாசம் 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க என்னடா ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க? சரியா சொன்னீங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏடி முப்பாத்தா, இந்த ஆபீஸ பார்த்தா ஒழுங்கா வேலை நடக்காது போலயே. இது மேனேஜர்னு சொல்றாங்க, அவருக்கே ஒண்ணும் தெரியல. இவர் எடுத்து போய் நமக்கு வேலை கொடுக்க போறாரு. வா பேச வேற கம்பெனி போலாம். ஏக்கா அவசரப்படாத இருக்கா, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஏடி தம்பி, வேலை கொடுப்பீங்களா இல்லையா? இத்தனை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. சீக்கிரமா சட்டை போட்டு சொல்லுங்க, வீட்டுக்கு போகணும். ஏக்கா இத்தனை கேள்வி கேட்டுட்டு அவர் வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டுக்கா. இன்னைக்கு அவருக்கு இருக்குது. வேலை இல்லைன்னு சொன்னாலும் இவளுங்க சண்டைக்கு வருவாளுங்க. இவளுங்களுக்கு ஏத்த வேலையும் நம்ம கிட்ட இல்ல. என்ன பண்றலாம்? மிஸ்டர் மார்க், 2 லேடிஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு உங்களால ஏதாவது வேலை கொடுக்க முடியுமா? சரி மார்க், உங்க ரூம்க்கு அமுச்சு வைக்கிறேன். மேடம், உள்ள போய் ரைட்ல போனீங்கன்னா 2 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏத்த வேலையை அவங்க கொடுப்பாங்க. போய் பாருங்க. பாடா, எப்படியோ வேலை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. 1,10,000 கொடுத்துருங்க, சரிங்களா? கொடுப்பாங்க. உள்ள போய் வாங்கிக்கோங்க. ஏன் தம்பி, உள்ள போன வேலை கிடைக்குமா? கிடைக்கும் போங்க. ஏக்கா வேலை கிடைச்சதுன்னா இந்த தம்பிக்கு 2 மிட்டாய் வாங்கி கொடுத்தலாக்கா. சரியா சொன்னேடி முப்பாத்தா.
வா போலாம். போங்க போங்க, உங்களை சமாளிக்க ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். அவன் பேர் தான் மிஸ்டர் மார்க். நீங்க எவ்வளவு பெரிய பைத்தியமோ அதை விட பெரிய பைத்தியம் அவன். ரொம்ப நாளா அவனை பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு தேடிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. நீங்க 2 பேரும் பேசுற பேச்சுல அவன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஓடணும். அப்படி இல்ல உங்க கையில அடி வாங்கியே சாகணும். அடுத்தவனை மாட்டி விடுறதே ஒரே சுகம்தான். சரி சரி, அவன் எப்படிலாம் அடி வாங்குறான்னு பக்கத்துல நின்று பாப்போம். போலாம். ஏடா வேலை தரேன் இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு எங்களை லூசுங்கறியா? நீதான்டா லூசு, எருவ மாடு. ஏக்கா அவனை போட்டு நல்லா மிதி மிதி மிதிக்கா. ஐ ஜாலி ஜாலி.